வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பில்லியனர்னா என்ன, பில்லியனர்னா எவ்வளோ வேல்யூ, உலக பணக்காரர்கள் பட்டியல் எப்படி தயாரிக்கிறார்கள். ஸோ பில்லியனர் அப்படின்னா ஒருவருடைய சொத்து மதிப்பு 100 கோடி இருந்தால் அவர் ஒரு பில்லியனர். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்கும். அந்தந்த நாட்டினுடைய கரன்சியில் ஒருத்தர் 100 கோடி ரூபாய் வச்சிருந்தாருன்னா அவர் ஒரு பில்லியனர். எக்ஸாம்பிள், இந்தியாவில் ஒருத்தர் 100 கோடி வச்சிருந்தாருன்னா அவர் ஒரு பில்லியனர். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் ஒருத்தர் 100 கோடி டாலர், அவங்களுடைய கரன்சி US டாலர். ஸோ 100 கோடி US டாலர் வச்சிருந்தாருன்னா அவர் ஒரு பில்லியனர். அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் யூகேல 100 கோடி பவுண்ட் ஸ்டெர்லிங் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அவர் ஒரு பில்லியனர். ஸோ அந்தந்த கண்ட்ரியோட நேட்டிவ் கரன்சியில் 100 கோடி வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒரு பில்லியனர். ஸோ 1 பில்லியன் அப்படின்னா 100 crores. இப்போ அந்த உலக பணக்காரர்கள் பட்டியல் எப்படி அதை அவங்க வெளியிடுறாங்க, அதை எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒருவருடைய சொத்து மைனஸ் அவங்களுடைய கடன் ஈக்குவல் டு அவங்களுடைய நெட்வொர்த். ஒருவருடைய சொத்து அதுலேருந்து அவங்களுடைய கடன் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றத கழிச்சிட்டு நிகர மதிப்பை தான் வெளியிடுறாங்க. இப்போது இந்த சொத்துக்கள் அப்படின்னா அவங்களுடைய மொத்த எல்லா சொத்துக்களும் லிஸ்ட் எடுத்துருவாங்க. இப்போது assets, stakes in public private companies, real estate, art, yacht, planes, ranches, vineyards, jewelry, காரு, பைக்கு, இந்த மாதிரி அவங்களோட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் சேர்த்து ஒரு லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கடன் எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, ஸோ அந்த கடன் லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா சொத்துக்கள் மைனஸ் கடன் ஈக்குவல் டு நிகர மதிப்பு, அதை தான் நியூஸில் வெளியிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி உலக பணக்காரர்கள் பட்டியலை வெளியிடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேகசின்ஸ் தான் ரொம்ப பாப்புலரானது, ஃபோர்ப்ஸும் ப்ளூம்பெர்கும் தான். இந்த ஃபோர்ப்ஸ் மேகசினும் ப்ளூம்பெர்க் மேகசினும் இவங்க எப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இது US டாலரில் தான் இருக்கும். இவங்களுடைய கால்குலேஷன் எல்லாமே US டாலரில் தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் இந்தியன் மதிப்பில் ஒருத்தர் 100 கோடி வச்சிருந்தாருன்னா அவர் ருப்பி பில்லியனர். ஆனால் ஃபோர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் 100 கோடி டாலர் வச்சிருந்தால்தான் அந்த லிஸ்ட்டில் இடம் பெற முடியும். அவங்கள தான் இவங்க பில்லியனராக கன்சிடர் பண்ணுவாங்க. 100 crore டாலர். ஸோ 1 பில்லியன்னா 100 crore. ஃபோர்ப்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 100 crore டாலர், 1 பில்லியன் டாலர். யாரெல்லாம் அவங்களுடைய மதிப்பு 1 பில்லியன் டாலர் இருக்கோ அதை தான் அவங்க பில்லியனர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாம் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கிற கரன்சியை அவங்க டாலருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வெளியிடுவாங்க. இப்போ ஒருத்தர் இந்தியாவில் பில்லியனர் அப்படி ஒரு US டாலர் 100 crore அப்படின்னா ஒரு பில்லியனர்னு நான் சொன்னேன். இப்போது இந்தியாவில் ஒருத்தர் 100 கோடி வச்சுருந்தாருன்னா அவர் பில்லியனர் லிஸ்ட்டில் வரமாட்டார். ஃபோர்ப்ஸ் வெளியிடுற பில்லியனர் லிஸ்ட்டில் வரமாட்டார். ஏன்னா 100 crore ருப்பீஸ் அப்படின்றது 1 பில்லியன் ருப்பீஸ் தான். 1 பில்லியன் டாலர் இருந்தால் மட்டும்தான் ஃபோர்ப்ஸ் பில்லியனராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 1 பில்லியன் டாலர் அப்படின்னா 1 பில்லியன் டாலர் அதோட இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 பில்லியன் டாலர் ஈக்குவல் டு 1 பில்லியன்னா சொல்லியிருந்தேன் 100 crore. ஒரு டாலர் 75 ரூபாய். ஸோ மொத்தமாக 7500 கோடி ரூபாய்கள். 7500 கோடி இந்திய ரூபாய் வைத்திருந்தால் மட்டுமே அவர் ஃபோர்ப்ஸ் வெளியிடுற பில்லியனர் லிஸ்ட்டில் இடம் பெறுவார். ஓகேங்களா? இப்போது ஃபோர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் மேகசைன் இயர்லி ஒன்ஸ் இந்த லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. பட் ப்ளூம்பெர்க் மேகசின் டெய்லி அவங்க வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு யார் பணக்காரர்கள், நாளைக்கு யார் பணக்காரர்கள். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவரில் இந்த லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க.
அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்மளுக்கே ஒரு டவுட் இருக்கும், இந்த ஒவ்வொரு நாளும் எப்படி அவர் கார் வாங்குவார், சம்டைம்ஸ் பைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குவார். ஸோ அதெல்லாம் இவங்க எப்படி போய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னா அப்படி இருக்காது. இதில் ஒரு 10% ஆட் பண்ணிப்பாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 10%. இப்போ ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அதில் ப்ராப்பரான டேட்டா இல்லை அப்படின்னா அதில் வந்து ப்ளஸ் 10% ஆர் மைனஸ் 10% ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கூட்டி தான் இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 6 பேர் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பீப்புள், ஃபஸ்ட்டு 6 பீப்புள் தான் இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து அதை மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். பட் அவங்க வந்து 500 பீப்புள்ஸ் வந்து டெய்லி அந்த லிஸ்ட்டில் இருக்கும். bloomberg.com அதில் போனீங்கனாலே இந்த மாதிரி டெய்லி ஈவினிங் 6 o'clock 5 o'clockலாம் இந்த லிஸ்ட்டு வந்து இருக்கும். ஒவ்வொரு நாளும் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டு வந்து இருக்கும். பட் ஆனால் டெய்லியுமே காலையில் நீங்கள் செக் பண்ணாலும் இருக்கும். அது வந்து முந்தின நாள் யார் இருந்தாங்க அந்த டேட்டா இருக்கும். பட் எவ்ரிடே ஈவினிங் 5 o'clock ஒரு 6 o'clock நீங்கள் பார்க்கும்போது தான் இன்றைக்கி யார் டாப் 10 பில்லியனர்ஸ் அப்படின்றது இருக்கும். இதில் கண்ட்ரி வைஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், எந்த கண்ட்ரி யார் இருக்கா அப்படின்றதெல்லாம் அந்த வெப்சைட்டு போனீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது $1 billion எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம். $1 billion 7,500 crore rupees. அதே மாதிரி $10 billion அப்படின்னா 75,000 கோடி ரூபாய். $100 billion அப்படின்னா 7,50,000 கோடி ரூபாய். ஸோ இப்போது 7,50,000 கோடி ரூபாய்க்கு எத்தனை டிஜிட்டு எத்தனை ஜீரோ வருதுன்னு பார்க்கலாம். $100 billion = 7,50,000 கோடி ரூபாய்ன்னு நான் சொன்னேன். ஸோ இப்போது இது வந்து டாலரில் இருக்குது. $100 billion மதிப்பு எவ்வளோன்னு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ $100 billion போட்டாச்சு. $100 billion = 7,50,000 கோடின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த 7,50,000 இன்ட்டு க்ரோர் வந்து ஒரு கோடி இதில் போட்டோன்னா மொத்தமாக 7,50,000 கோடி ரூபாய். ஸோ 7,50,000 கோடி ரூபாய். $100 billion = 7,50,000 கோடி ரூபாய். இப்போது ஜெப் பெசோஸோட இதை பாருங்கள், டோட்டல் ஒர்த்து பாருங்கள் 184 பில்லியன். பில்கேட்ஸ் பாருங்கள் 129 பில்லியன். இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் நான் ஒரு சேலஞ்சாகவே உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி இது வந்து கரெக்டான ஒரு டைம் நாம் பார்த்துடலாம். ஸோ 7,50,000 கோடி இருக்குது. இதுக்கு எத்தனை ஜீரோ வரும் அப்படின்னா 75 750 750 750 7,500 75,000 7,50,000 7,50,000 75 லட்சம் 7,50,00,000 75 கோடி 750 கோடி 7,500 கோடி 75,000 கோடி 7,50,000 கோடி. ஸோ லாஸ்ட்டாக 7,50,000 கோடி. இதுக்கு 3 6 9 11 0 13 டிஜிட்டு. ஸோ $100 billion இன் ருப்பீஸ் எவ்வளோன்னா 13 digits 11 zeros. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச். ஜெப் பெசோஸ் அமேசான் இருக்குங்களா, அமேசானுடைய ஃபவுண்டருடைய நெட்ஒர்த்து $184 பில்லியன். இந்த $184 பில்லியன் இந்தியன் மதிப்பில் எவ்வளோ ரூபாய் எத்தனை ஜீரோஸ் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் அதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். $1 பில்லியன்னா எவ்வளோ, $1 பில்லியன் எவ்வளோ. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்ததுக்கு நன்றி.